வாழ்க்கை என்பது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மாட்டு வண்டியின் சக்கரத்தை போன்றது. இது ஓடிக்கொண்டே இருந்தால் தான் அதற்கான மதிப்பும் மரியாதையும் அது தேடி வரும். இது ஓடுகிறத நிறுத்திவிட்டால் அதற்கான மதிப்பும் மரியாதையும் தன்னால் போய்விடும். அதனால தான் வேதத்தில் ஒரு அழகான பகுதி இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவுன்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாய் கர்த்தர் உனக்குன்னு ஒரு அழகான திட்டத்தை வகுத்து அந்த பாதையில் உன்னை நியமித்து ஓட பண்ணுகிறார். அதில் நீ பொறுமையோடு ஓடி, நீ வேகமாக ஓடி எங்கேயாலும் கீழே விழுந்து அவமானப்பட்டு திரும்புகிறத விட உன்னால் என்ன வேகத்தில் ஓட முடியுமோ அந்த வேகத்தில் அவரை சார்ந்து நீ பொறுமையாக ஓடிப்பாரு. அந்த திட்டத்தில் உனக்கான கனமும் மரியாதையும் மதிப்பும் உன்னை தேடி வரும். அதில் ஓடுகிற ஓட்டத்தில் நிச்சயமான வெற்றியை உன் கண்கள் காணும்படி ஆண்டவராகிய தேவன் உனக்கு உதவி செய்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.